Hello students, welcome to Maximum KMO channel. So 10th standard maths chapter 6 trigonometry la exercise 6.4 la first question கான solution என்னன்னு பார்க்கலாம். கொடுத்திருக்க question from the top of a tree of height 13 meters னு சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு tree இருக்கு. அந்த tree ஓட height எவ்வளவு 13 meters னு சொல்லிருக்காங்க. இதோட topல இருந்து பேசுறாங்க. angle of elevation and depression. angle of elevation னா என்ன, கீழ இருந்து மேலே பார்க்கிறது. depression னா அதே இடத்துல இருந்து கீழே பார்க்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாப் ஆஃப் த ட்ரீன்ட்டாங்க. இப்போ டாப் ஆஃப் த ட்ரீனா ட்ரீக்கு மேலே நிற்கிறாங்க. ட்ரீக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு எலிவேஷன், ஒரு டிப்ரெஷன், அது எதுக்கானதுன்னு பார்த்தா ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. இப்போ அனதர் ட்ரீயுடைய டாப்பையும், இன்னொரு ட்ரீ இருக்கு, இந்த ட்ரீயோடைய டாப்லேருந்து அந்த ட்ரீ, அந்த மரத்தோடைய டாப்பையும் பாட்டமும் பார்க்குறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு மரத்தை விட ரெண்டாவது மரம் எப்படி இருக்கணும், ஹைட் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு மரம் இருக்குது. ஸோ இங்கே ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ட்ரீயோடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரீ ஒன்று இங்கே வரைஞ்சிப்போம். இப்போ இது வந்து ஒரு ட்ரீ. இந்த ட்ரீக்கு கண்டிப்பாக ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ரெண்டாவதாக இன்னொரு ட்ரீ இருக்குது. இப்போ அந்த ட்ரீ இந்த ட்ரீயை விட ஹைட் அதிகமாக இருந்தால் தான், இந்த ட்ரீயை விட இந்த ட்ரீ அதிகமாக இருந்தால் தான் இந்த ட்ரீயோடைய டாப்பில் இருந்தால் பேசியிருக்காங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் த ட்ரீ, இந்த டாப் ஆஃப் த ட்ரீயில் இருந்து இதோடைய ஹைட்டும் 13 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன, மேலே பார்க்கணும். டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம், டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. அனதர் ட்ரீன்றது இன்னொரு ட்ரீ. இப்போ இந்த ட்ரீ சின்னதாக இருந்தால் தான் பக்கத்தில் எதிர்க்க இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரீ பெருசாக இருந்தால் தான் அதோடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்க முடியும். இது ஹைட்டாக இருந்ததுன்னா டிப்ரெஷனில் தான் பார்க்க முடியும், தவிர எலிவேஷனில் பார்க்க முடியாது. ஸோ இந்த ட்ரீ சின்னதாக இருக்கணும், இந்த ட்ரீ பெருசாக இருக்கணும். இந்த சின்னதாக இருக்கக்கூடிய மரத்து டாப்பில் இருந்து பெரிய மரத்துடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ அது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதுக்கப்புறமா அதோடைய பாட்டமையும் பார்க்குறாங்க, அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரீயோடைய டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் வந்திருக்கு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் வந்திருக்கு. இங்கே வந்து டாப்பில் இருந்து பார்க்குறாங்க. ஸோ டாப்பில் இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கிரவுண்டுக்கு பேரலாக நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸை ட்ரா பண்ணணும். ஸோ அதை டாட்டட் லைனில் நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த செகண்ட் ட்ரீ. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீன்னு கன்சிடர் பண்ணுறோம். இது செகண்டாக இருக்கக்கூடிய ட்ரீ. இவங்க டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ ஆர் 45 டிகிரி 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி என்னென்னா, ஃபஸ்ட்டாக டாப்புன்னு கொடுத்துருந்தா அந்த டாப்புக்கானது 45, ரெண்டாவதாக பாட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய 30 பாட்டமுக்கு. இப்போ இந்த ட்ரீயோடைய டாப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் கிடைக்குதுன்னா 45 டிகிரி. இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா இந்த பாயிண்ட் பேரலாக வரைஞ்சோம், இங்கேருந்து மேலே பார்க்குறது அது மட்டும் 45 டிகிரி. அண்ட் டிப்ரெஷன் ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க, எலிவேஷன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவதாக தான் டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக கொடுத்துருக்க டிப்ரெஷன் 30 டிகிரி. இப்போ டிப்ரெஷன்னா பாட்டமை பார்க்குறாங்க, மேலேருந்து கீழே. அப்போ இந்த பேரலாக இருக்கக்கூடிய லைனில் இருந்து கீழே எவ்வளோ ஆங்கிள் பார்க்குறாங்கன்னா 45 டிகிரி 30 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் 45 டிகிரி, ரெண்டாவதாக 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. இப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. ரெண்டாவது ட்ரீயோடைய ஹைட் என்ன நம்மளை கேட்குறாங்க, ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம நேமிங்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டு பின்னு கன்சிடர் பண்ணலாம், இது சின்னு கன்சிடர் பண்ணுவோம், இது டி அண்ட் இந்த பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துப்போம். நான் இப்போ இருந்து டி இல்லைன்னா டியிலேருந்து இ வரைக்கும் 13 மீட்டர்ஸ் அப்படின்னா இதே 13 மீட்டர்ஸ் தான் இந்த பியிலேருந்து சி வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 13 மீட்டர்ஸ். நம்ம இதோடைய ஃபுல் ஹைட் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபுல் ஹைட் என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபுல் ஹைட்டை நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஹைட் ஹெச்ன்னு எடுத்துக்குவோம் டினோட்டேஷனில். இப்போ இது ஃபுல் பார்ட்டு ஹைட் ஹெச்னா இது 13. இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹெச்சில் இருந்து இந்த 13 மைனஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது என்ன, இந்த பார்ட் வரும். இந்த ஹெச் மைனஸ் 13, ஹெச்சில் இருந்து 13 மைனஸ் பண்ணால் இதுதான் ஏபி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், ஹெச் மைனஸ் 13. இந்த ஹெச்சில் இருந்து 13 மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஏபின்ற பார்ட் வந்து கிடைக்குது அப்படின்றத இதை இங்கே டினோஷன் பண்ணிப்போம். நான் இப்போ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் 45 டிகிரி இது மட்டும் இருக்கிறது, இன்னொரு ட்ரையாங்கிள் 30 டிகிரி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தனித்தனியாக நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 45 டிகிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளாக ட்ரா பண்ணிக்கலாம். இது 45 டிகிரிக்கான ட்ரையாங்கிள். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் என்ன பி, இது வந்து இ. இந்த ஏலேருந்து பி வரைக்கும் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்,
ஹெச் மைனஸ் 13 எடுத்திருக்கோம். அண்டு இந்த இபி நமக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த ஏயும் நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனா இந்த சைடு தான் ஆப்போசிட். இப்போ இதுதான் லென்த் அதிகமாக இருக்கிறது இந்த ஆங்கிள்லேருந்து 90 டிகிரிக்கு எதிர்க்கிறது. ஸோ இது வந்து ஹைபாட்டனியூஸ். இது இந்த பார்ட் வந்து அட்ஜசன்ட். இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கான வேரியேஷன்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. ரெண்டாவது இன்னொரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு 30 டிகிரி. இப்போ இலேருந்து பி அண்டு சி, இபிசி இந்த ட்ரையாங்கிளை இங்கே ட்ரா பண்ணிப்போம். இபிசி. இப்போ இதில் ஆங்கிள் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு? இங்கே க்ரியேட் ஆகிருக்கு 30 டிகிரி. இந்த 30 டிகிரி இங்கே எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் இ, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு சி. இந்த பியிலிருந்து சின்றது என்ன 13. இந்த 13 எங்கேருந்து எடுத்தோம்? இந்த இடியும் இந்த பிசியும் ஈக்குவலாக இருக்கும். இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது எப்பவுமே காமனாக உங்களுக்கு எல்லா கொஷின்ஸில் வரும்போது நீங்கள் டேலி பண்ணுறதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பியிலிருந்து சி வரைக்கும் நமக்கு 13 மீட்டர்ஸ்னு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த இபின்ற பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான், அது ஆப்போசிட் சைடுன்னு நோட் பண்ணிக்கலாம். அண்டு 90 டிகிரி இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து ஹைபாட்டனியூஸ். ரிமைனிங் இது வந்து அட்ஜசன்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன டேட்டாலாம் தெரியுமோ அதை நம்ம இங்கே எழுதணும். டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரீயோடைய ஹைட் என்னன்றதை நம்ம இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீன்னு எழுதிக்கங்க. ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீ. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீயோடைய ஹைட்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்தோம்? இலேருந்து டி, இடி. இந்த இடி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நமக்கு பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதையும் சொல்லிக்கணும். பிசி இது ரெண்டுமே 13 மீட்டர்ஸ் தான் அப்படின்றத சொல்லியாச்சு. அண்ட் இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரின்னு எழுதிக்கோங்க. அண்ட் ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அவங்க அதை தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ ஈக்குவல் டு ஏலேருந்து சி வரைக்கும், ஏ டு சி வரைக்கும் தான் செகண்ட் ட்ரீயோடைய ஹைட்டு. இந்த ஹைட்டை நம்ம எப்படி பண்ணலாம்? ஏலேருந்து பி ப்ளஸ் பிசி, ஏபி ப்ளஸ் பிசி ஆட் பண்ணாலும் நமக்கு ஃபைண்ட் ஆகும். ஏபி ப்ளஸ் பிசி இதை ஆட் பண்ணாலும் நமக்கு ஃபைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹியர் ஏபி வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஏலேருந்து பி வந்து ஹெச் மைனஸ் 13. அதே மாதிரி பிசி இந்த இடத்துல பிசி வந்து நமக்கு 13. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஹெச்ன்னு வரும். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஹெச், ஏசியே டோட்டலாகவே ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிளில் போகும். நீங்கள் இந்த ட்ரையாங்கிளில் இங்கே க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை இந்த பார்ட், இந்த ஆங்கிள் 30 டிகிரியை கொண்டு வந்து நீங்கள் ஆப்போசிட் ஆங்கிள் இங்கேயும் வந்து 30 டிகிரியாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளையும் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ 90 டிகிரி இங்கே ஆகும். இங்கே ஆங்கிள் கிடச்சிடுச்சு. இந்த இடி அப்படின்றது தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரும். அண்ட் அட்ஜசன்ட் இது ஹைபாட்டனியூஸ் ஆகிடும், இது அட்ஜசன்ட் ஆகிடும். அட்ஜசன்ட்டில் நீங்கள் டிசி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த டிசிக்கு எந்த வேல்யூ போடுவீங்கன்னா இபியோடைய வேல்யூ தான் போடுவீங்க. ஏபி அங்கேயும் அட்ஜசண்ட்டாக தான் வரும். ஓகே, நீங்கள் இந்த ட்ரையாங்கிளும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இசிடி இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு இந்த ஆப்போசிட் ஆங்கிளை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டினோஷன்ஸில் சம்மில் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் இங்கே தான் ஆங்கிளை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா இதோடைய ஆப்போசிட் ஆங்கிளை செக் பண்ணுங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் 30 டிகிரி இந்த லைன் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தா இங்கே நீங்கள் ஒரு ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் எடுப்பீங்க. அப்போ நீங்கள் இடிசின்ற ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இப்போ இங்கேயும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பட் இங்கே நாம் வந்து இபிசி வந்து நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். நவ் நமக்கு என்னென்ன பார்ட்ஸ் தெரியும்னு பார்த்தா பிசின்றது ஆப்போசிட் இங்கே தெரியும், இங்கேயும் ஏபி ஆப்போசிட் தெரியும். நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதே இந்த ஏபியும் பிசியும் தான். இந்த ஏலேருந்து பியும் பிசியும், இந்த பியிலேருந்து சி 13 நமக்கு தெரியும், ஏலேருந்து பியை நம்ம ஃபைன் பண்ணால் இந்த ஏபின்றது ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் வரா மாதிரி டான்டிட்டாவில் தான் நம்ம போக முடியும். டான்டிட்டான்றது என்ன? நமக்கு எப்போவுமே ஆப்போசிட் பை அட்ஜசண்ட் தான் டேனுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணலாம்னா டேனை வந்து கண்டுபிடிப்போம். இன் ட்ரையாங்கிள் இபிசிக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் டேனில் எவ்வளோ டிகிரி இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் 30 டிகிரி என்னன்றதை நான் பார்க்குறேன். டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். இந்த இடத்துல ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிசி போட்டாச்சு. அடுத்தது அட்ஜசண்ட் சைடு பார்க்குறோம். அட்ஜசண்ட்ன்றது நமக்கு இபியை நம்ம போட்டுடுறோம். இப்போ tan 30 டிகிரிக்கு நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் என்ன ஆன்சர் நம்ம வேல்யூன்னு பார்த்தோம்னா 1/√3. ஸோ tan 30க்கு 1/√3 போட்டாச்சு. ஈக்குவல் டு பிசிக்கு நமக்கு வேல்யூ 13 தெரியும். ஸோ 13 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். டிவைடட் பை இபிக்கு நமக்கு என்னன்றது தெரியாது. ஸோ இபின்னு நம்ம வச்சுப்போம்.
இந்த இபி இங்கே கொண்டு வந்தோன்னா 1 இன்ட்டு இபின்றது இபி ஆகிடுச்சு. இபியால் 1 மல்டிப்ளை பண்ணோம். இந்த √3 அந்த 13 மல்டிப்ளை ஆகிட்டு 13√3 ஆகிடும். இப்போ இபி அப்படின்றது என்னென்னு கிடச்சிச்சு நம்மளுக்கு 13√3 அப்படின்றது ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா ஏலேருந்து பி வரைக்கும். அப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிளே நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு போகும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ இது வந்து இங்கே ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிஇக்கு போகிறோம். இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் 45 டிகிரி. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், tan 45 டிகிரின்னு கொடுங்க. இப்போ டேனுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த இடத்துல இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன ஏபின்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஏபி tan 45 டிகிரிக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் வேல்யூ 1, காட்டில் 45ம் 1 தான். ஏபி என்னன்னு பாருங்கள், ஏலேருந்து பி வரைக்கும் h-13 நம்ம எடுத்துருக்கோம் டிவைடட் பை இபி நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ நான் இந்த இபி எடுத்துகிட்டு வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா இபின்றது நமக்கு h-13 வந்திருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். ஈக்குவேஷன் 1ல் இபியோடைய வேல்யூ இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் இபிக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெச்ன்றதை நம்ம ஃபைன் பண்ணிவிடுவோம். ஹெச்ன்றது என்னன்னு நம்ம பார்த்தோன்னா ஏலேருந்து சி வரைக்கும் ஹெச்ன்னு தான் எடுத்திருக்கோம். இந்த ஏலேருந்து சின்றது என்னென்னு பார்த்தா அதுதான் செகண்டரியோட ஹைட்டு. அப்போ ஹெச்சை நம்ம ஃபைன் பண்ணிட்டோன்னா ஆன்சர் ஃபினிஷ்டு. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. 1 எடுத்துகிட்டு வந்து 2ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இபிக்கு 13√3. இந்த இபிக்கு நம்ம என்ன பண்ணலாம், 13√3ன்னு கொடுக்குறோம். ஈக்குவல் டு h-13. அடுத்த ஸ்டெப்பில் இந்த -13 அந்த சைடு கொண்டு போங்க. இந்த ஹெச் மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குமா, அது இப்படி எழுதிக்கிறேன். ஹெச் மட்டும் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் 13√3 இருக்குது. இந்த 13 இது கூட வந்தோடனே ஆட் ஆகிடும். ரெண்டு இடத்துலையும் 13 காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஹெச் ஈக்குவல் டு 13 காமனாக எடுத்துக்கோங்க. உள்ளே என்ன ஆகிடும், இந்த √3 இந்த இடத்துல 1 மாறிடும். √3 + 1. சி 13 × √3 13√3 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 13 × 1 13 வந்துருச்சு. √3யும் +1 ஆட் பண்ணணும். கொஷனில் ஹிண்ட்டு √3க்கு 1.732ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 1.732 கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 2.732ன்ற வேல்யூ வந்து வந்திருக்கு. இப்போ 13 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2.732ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ 2.732 13ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2.732 13ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21, 2 6 + 2 is 8. 1ஆல் இந்த பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் வரும். ஸோ ஒரு 2 ஒரு 3 ஒரு 7 ஒரு 2 போட்டாச்சு. 6 11 1 5 8 + 7ன்றது 15 1 2 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். 35.516. இப்போ ஹைட்டுன்றது என்ன, நமக்கு 35.516. உங்களுக்கு புக்கில் ஹைட்டுன்றதை 35.52 மீட்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 6ன்றது 5க்கு மேலே இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறமா இந்த 1 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2ன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹெச்ன்றது என்ன, ஹைட் ஆஃப் த செகண்ட்ரின்றதை நீங்கள் ஃபைனலாக ஆன்சரில் கொடுக்கணும். ஸோ ஹைட் ஆஃப் த செகண்ட்ரி அப்படின்னு எழுதி இதை தான் நம்ம ஏசின்னு சொன்னோம். இந்த ஏசியை நான் ஹெச்ன்னு எடுத்தோம். அதுக்கு 35.52 மீட்டர்ஸ்ன்றதை ஆன்சர் வந்துடுச்சுன்னு நீங்கள் ஃபைனலாக கொடுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.